எங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய மீன் குழம்பு ரெசிபி, அரைத்து விட்ட மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் நிறைய எடுத்துக்கணும். கண்ணாடி போல் நிறைய சின்ன வெங்காயத்தை உரிச்சிக்கிட்டு கண்ணாடி போல் அது 5-6 பூண்டு பற்கள் மட்டும் போட்டுக்கோங்க. கண்ணாடி போல் நல்லா வதக்கிடணும். அதில் சீரகம், மிளகு, வெந்தயம் 3 ஆட் பண்ணோம். அப்புறம் 3 தக்காளிகளை நல்லா போட்டு பிழிஞ்சி விட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைத்து கொள்ள வேண்டும். நல்லா எடுத்து நல்லா வதக்கிடணும். வதக்கிட்டு 3 தக்காளி அதோடு சேர்த்துக்கோங்க. வதக்கி ஆற வச்சு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்களா, புதுசாக வானல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அதில் கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு 3 ஆட் பண்ணோம். அதில் கருவேப்பிலை ஆட் பண்ணோம். எண்ணெய்க்கு நம்ம தேங்காய் எண்ணெய் ப்ளஸ் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதில் பெரிய வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, நீல நீல வாக்கில் பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டே இருங்க. நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதையும் வதக்கலாம். ரொம்ப பொன்னிறமாக நம்ம வதக்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினாவே போதும். இது நிறைய தடவை இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை நான் நிறைய தடவை செஞ்சு பார்த்துட்டு என் கைப்பக்குவம் நல்லா எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு, எங்கள் பிள்ளைங்க வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீன் குழம்பு ரெசிபி ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி பார்த்து அந்த பழக்கம் கைப்பக்குவம் வந்ததுக்கப்புறம் நான் இதை உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்க குழம்பு மசாலா மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதில் இது எப்படி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்களா வெங்காயம். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம அதில் ஊற்றுறோம். அப்புறம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அலசி இதிலேயே ஊற்றிட்டு நம்ம அடுத்தது இதோட மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ண போகிறோம். சிறிதளவு மஞ்சத்தூள், சிறிதளவு உப்பு. காரத்துக்கு நம்ம குழம்பு மசாலா நம்ம வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த குழம்பு மசாலா பொடியை நம்ம இதில் போட போகிறோம். மஞ்சத்தூள், உப்பு ஆட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. அடுத்தது காரத்துக்கு நம்ம குழம்பு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். அதுவே தான் நான் காரக்குழம்பு, மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணுவேன். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண அந்த மசாலா பவுடர், நம்ம குழம்பு மசாலா பவுடரை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துக்க போகிறோம். புளியை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதில் வேணுங்கிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தாராளமாக தண்ணி வைங்க. நல்லா அதை சுண்டி திக்னஸ் அப்போ தான் வரும். திக்னஸ் வர்றப்போ தான் கொஞ்சம் அரைச்சி வச்சு இந்த பச்சை மசாலா வாசனை எல்லாம் போய் நல்லா வாசனை வரும். நல்லா திக்காக இருக்கும். அப்போ தான் நம்ம, ஏன்னா மீன் போட்டோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம இறக்கிடுவோம் இல்லையா, அதற்கு முன்னாடியே இந்த மசாலாலாம் வேக வச்சிடணும். பாருங்கள், நான் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மசாலா பவுடர் நம்ம போட்டுக்கிறோம். குழம்பு மசாலா போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி நல்லா தாராளமாக விட்டு கொதிக்க வைக்கிறோம். கலர் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் கலர், கோல்டன் எல்லோ, கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. நல்லா கலரை நல்லா திக்காக இந்த கலரில் வரணும். நல்லா தாராளமாக தண்ணி விட்டு கொதிக்க வைங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் பாறை மீன் வாங்கியிருக்கோம். அது நல்லா மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி அலசி எடுத்து வச்சுருக்கோம். நல்லா சில்லி ஃபிஷ்ஷுங்க எப்பயுமே சில்லி ஃபிஷ் மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நான் வாங்கியிருக்கோம். இதை எடுத்து நம்ம ஃபுல்லாகவே குழம்பு அப்படின்றதுனால நிறைய மீன் துண்டுகள் இருக்குது. இது எல்லாமே குழம்புல தான் நம்ம போட போகிறோம். நம்ம இப்போ குழம்பு செஞ்சு வச்சுட்டோமா, மதியானம் செஞ்சோமா கூட நைட்டு அல்லது அடுத்த நாள் காலையில் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும். இது இந்த குழம்பு நம்ம செஞ்சு வச்சுட்டு 2 நாள் கழித்து கூட சாப்பிடலாம். 2 நாள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருக்கலாம், எடுத்து சாப்பிடலாம். மீன் குழம்பு வச்சிருந்து சாப்பிட்டா தான் ருசியே. அதனால் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாகவே மீன் குழம்பு வேணும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் நிறைய மீன் துண்டுகளை இதிலே போட்டுட்டேன். எல்லா மீன் துண்டுகளையும் இதிலே போடுவோம். போட்டுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா எல்லா சின்ன சின்ன மீன் துண்டுகளாக இருக்குது. போட்டு தலை இருக்குது, வால், தலை எல்லாத்தையுமே போடுறோம். இதுலையே தலை, கிளை, வால் எல்லாம் போட்டுட்டு ஃபுல்லாக நல்லா அழுங்காமல் குலுங்காமல் அந்தந்த தூரமாக அந்தந்த இடத்துல போட்டுருங்க. போட்டு கிண்டுன்னு கிண்டக்கூடாது. மீன் குழம்பு வச்ச உடனே அப்படியே கரண்டியில் அழகாக எடுத்து அப்படியே கிளறி, ஒரு கிளறு மட்டும் கிளறி இந்த மசாலாக்குள்ளே இது முக்குற அளவுக்கு மட்டும் பண்ணிவிட்டு கப்புன்னு மூடி வச்சிடணும். அதுதான் இதில் இது மீன் குழம்புல. அப்போ தான் உடையாமல் வரும் மீன்.
தலைக்கிளை எல்லாம் இதிலே போட்டுடலாம். போட்டுட்டோமா, அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஜிலேபி மீன் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பெரிய மீன் அதையும் தூக்கி இதுலேயே போட்டுடலாம். திமிங்கலம் கடலுக்குள்ளே போகிற மாதிரி இதில் போட்டு முக்கி விடுவோம். பார்த்திங்களா, இப்போ பார்த்திங்கன்னா அழுங்காமல் குலுங்காமல் அசாமல் நம்ம வந்து இந்த குழம்ப அப்படியே கிளறி மசாலாலாம் மேலே வந்து அதை டிப்பாகி நல்லா ஊறி வேகணும். அந்த அளவுக்கு 8 மினிட்ஸ் வந்து நீங்கள் வேக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் 8 மினிட்ஸ் வைங்க. அதுக்கப்புறம் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு நீங்கள் சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக வைக்கணும். அப்போ வந்து மீனுங்களும் வெந்திருக்கும், அதில் இருக்கிற மசாலாவும் அதில் இறங்கியிருக்கும். அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு மசாலா தனியாக மீன் தனியாக டேஸ்ட் இல்லாமல் நல்லா இறங்கி ருசி வேறு லெவலில் இருக்கும். பார்த்திங்கன்னா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வருது பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக பார்த்தாவே சாப்பிடணும் போல் வாயில் வச்சு வருது. இதை வந்து பொறுமையாக காற்று நிற்கணும் சமையல் முடிய வரைக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வைக்கலாம். நல்லா வந்துட்டோம், நல்லா வெந்து சிம்மில் வந்து நல்லா ஊறி நல்லா டேஸ்ட்டாக வரும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். இதில் சின்ன சின்ன சில்லி ஃபிஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுனால எல்லாம் வீட்டில் ரெடியான்னு கேட்டுட்ருக்காங்க. எடுத்து சர்வ் பண்ணுறேன். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.